இந்த அவதாரத்துல வாராகி எப்படி இருக்க போறாங்க? என்னென்ன மாரி நன்மைகள்லாம் செய்ய போறாங்க நமக்கு? இந்த ஊமத்த வாராகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊமத்த பைரவர் சொல்லுவான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போட்டி போடுறோம், தொழில் சம்மந்தமாக போட்டி போடுறோம், செய்கிறோம். எவ்வளவோ எதிரி இருக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஊமத்த வாராகிக்கு நல்லா கேட்டுங்க, இந்த ஊமத்த வாராகிய வணங்கிட்டுன்னு எப்பவுமே வெற்றிதே நிச்சயம். எதுவும் செஞ்சிடப்பட வேண்டியதும் வைக்க வேண்டியது இல்லையா? ஐயா நம்ம தொழில் பார்க்குறோம் வச்சுக்கிறோம், எனக்கு வெறும் எதிரியாக இருக்காங்க, சின்ன சித்திரை போட்டுருக்குறாங்க, நான் மீண்டு வரணும், இந்த தொழிலை நடத்தி கொண்டு வரணும், ஒரு சபையை அழகு பார்க்கணும், நான் தொட்டதெல்லாம் தொடங்கணும் அப்படின்னு இந்த ஊமத்தை வர எடுத்துக்கலாம். இவங்க வந்து கையில் தென்னை மரம் வச்சுருப்பாங்க. ஜலத்தின் ஆகாத ஜெகத்தில் ஆகும். இந்த அம்மா ஆகாத காரியம் இந்த காரியம் நடக்காதான். இந்த அம்மா ஆசைப்பட்டா, இந்த அம்மாட்ட ஆசைப்படுறதுக்கு நம்ம சரணகதி ஆகணும். இந்த ஊமத்தை வராகிட்ட இந்த அம்மாவுக்கு தீபம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லட்ச விளக்கு கோடி விளக்கு போடுவோம்னு சொல்லுவோம்ல, அத்தனை விளக்குலாம் போட வேண்டியது இல்லையா? ஒரே ஒரு ஊமத்தைக்காய் எடுத்து அதை விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு தீபம் போட்டோம்னா கோடி விளக்கு போட்ட சமமாக. அப்போ நம்ம எவ்வளோ மனம் குளிர்வோம், நம்மளுக்கு எவ்வளோ தேவை பண்ணி கொடுக்கும். ஒரு ஜோதியாக வந்து நம்ம வழிபடுறது வந்து இந்த ஊமத்தை வாராகியை வழிபடலாம். தாயே வாத்தாயே வாத்தாயே வாராகி வாத்தாயே அப்படின்னா ஒரு தீபத்தில் இந்த அம்மா இருக்குன்னு பார்த்துக்கலாம். சாமி எந்த ரூபத்தில் இருக்குது, எப்படி இருக்குது, ஏது இருக்குலாம் தெரிய வேண்டியதில்லை. ஆனால் ஒரு தீப ஒளியில் வாத்தாயே வாத்தாயே வாராகி வந்துடுவான்னா இவள் அப்படி ஓடி ஓடி வந்துடுவாளாம். இந்த ஊமத்தை வாராகிக்கு அவ்வளோ தனி சிறப்பு. இப்படி வந்து தொழிலில் பிரச்சனை இருக்கவங்க இந்த வாராகியை வணங்க வராங்க. இப்போ தொழிலில் நஷ்டம் அடைஞ்சவங்களோ இல்லை தொழிலில் லாபம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வாராகியை வணங்கலாம். இந்த வாராயத்தை வணங்கணும், ஊமத்தை வாராயத்தை வணங்கணும். ஊமத்தை வாராகி சாதாரண விஷயம் இல்லை, முடிஞ்சு போயிருந்தது. நம்ம கூட இருக்கணும் ஏமாற்றி போடுவான், எல்லாம் பண்ணி அழிச்சிட்டு அவன் நல்லவன் ஆயிடுவான். நம்ம கஷ்டப்பட்டவன் ஏமாத்தினவன் ஆயிரும், ஏழை ஆயிடுவோம். அப்படி ஆளுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாராகியை வணங்குறோம் அப்படின்னா, ஒரு ஊமத்தை விளக்கு போட்டோம்னா திருப்பி மீண்டும் என்ன நம்ம தொழிலில் முடிஞ்சு வந்தோமோ அதே தொழில் வருவோம். எதிரியும் முன்னாடி நல்லா வசமாக, எதிரியை அழிக்க மாட்டான், இவன் அழிக்கிறவ கிடையாது. எதிரியும் சரி பண்ணி வசம் பண்ணி கையில் வச்சுக்கிடுவான். அதே மாதிரி நம்மளுக்கு யாரும் எதிரி இருக்காங்கன்னு அழிக்கக்கூடாதான். வாராகி தாய் மாதிரி வசம் பண்ணி கையில் வச்சுக்கணுமா, அவனும் பணிவிட பண்ண வைக்கணுமா. அந்த இது இந்த ஊமத்தை வாராகி. அப்படி ஒரு வாராகி